ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இந்த கொடூர தாக்குதல் இந்தியாவையே உலுக்கியது. இந்நிலையில் பீகார் மாநிலம் மதுபானி நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி தாக்குதலில் காயமடைந்த நபர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை துக்கம் அனுசரிக்கப்படுவதாகவும் கூறினார். தாக்குதல் நடத்தியவர்கள், சதி செய்தவர்களுக்கு கற்பனை கூட செய்ய முடியாத அளவு தண்டனை வழங்கப்படும். இந்தியாவின் தன்னம்பிக்கையை யாராலும் அசைக்க முடியாது. பயங்கரவாதிகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவோம். அவர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கண்டுபிடித்து வேட்டையாடப்படுவார்கள் என்றும் பிரதமர் ஆக்ரோஷமாக சூளுரைத்தார். जिन्होंने ये हमला किया है उन आतंकियों को और इस हमले की साजिश रचने वालों को उनकी कल्पना से भी बड़ी सजा मिलेगी. காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். இந்த கடினமான நேரத்தில் தங்களோடு நிற்கும் பல்வேறு நாட்டின் தலைவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா துவண்டு போகாது. இன்று பீகார் மண்ணிலிருந்து இந்த உலகத்துக்கு சொல்கிறேன், பயங்கரவாதிகள் மண்ணோடு மண்ணாகும் நேரம் வந்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.